டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. ஜனநாயகன் ஜஸ்ட் காட் லீக். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்தது. ஜனநாயகன் முழு படமும் இணையத்தில் வெளியானதால் ஜனநாயகன் படம் இணையதளத்தில் லீக் ஆனதால் எஸ், இத பத்தி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னு நீங்க கேட்கலாம், அதை நான் லாஸ்டா சொல்றேன். பட் என்னோட லாஸ்ட் வீடியோலயுமே சரி, என்னோட இன்ஸ்டா டிஎம்லயுமே சரி, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசுங்கன்னு கேட்டுட்டே இருந்த கண்டென்ட் அப்படின்னா அது இந்த ஜனநாயகன் லீக்ட பத்தி தான். சரியா சொல்லணும்னா ஜனநாயகன் பைரசி லீக்ட பத்தி தான். சோ எஸ், இந்த வீடியோல எப்படி இந்த ஜனநாயகன் படம் லீக் செய்யப்பட்டிருக்கலாம், இது லீக் செய்யப்பட்டதால வரக்கூடிய விளைவுகள் என்னன்றதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எஸ், ஜனநாயகனோட மொத்த படமும் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி லீக் ஆயிருச்சுங்க. அதுவும் எப்போ ரிலீஸ்னே தெரியாத ஒரு படம், அவளை ஏங்க இன்னும் ப்ராப்பரா சென்சார் சர்டிபிகேட் கூட வாங்காத ஒரு படம் பைரசில லீக் செய்யப்பட்டிருக்கு. லிட்டரலி சொல்ல போனா ஈவன் தோ சென்சாருக்கு அப்புறமா கூட ஒரு சில சீன்ஸ் கட் பண்ணப்படலாம், ஒரு சில வசனங்கள் மியூட் செய்யப்படலாம், அவளை ஏன் ஒரு சில சீன் மாற்றப்படலாம், ரிப்ளேஸ் கூட செய்யப்படலாம். பட் இப்ப இது எதுவுமே இல்லாம ராவான ஜனநாயகன் அன்கட் வெர்ஷன் பைரசில லீக் செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பைரசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ப்ரோ, எனக்கு பைரசினால என்னன்னு தெரியாது அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில படங்களோட தியேட்டர் பிரிண்ட்டை நீங்க பாத்துருக்கலாம். இப்போ இல்லனா கூட சின்ன வயசுல நீங்க பாத்துருக்கலாம். இல்லனா இப்போ இந்த ஓடிடில ரிலீஸ் ஆகுதுல படங்கள், அத ஓடிடில பார்க்காம டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பாத்துருக்கலாம். இதுக்கு பேர் தாங்க பைரசி. சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தரோட படைப்பை அதுக்கான ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம்ல கன்சியூம் பண்ணாம திருட்டுத்தனமா வேற எதுனாவது பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல வேற எதுனாவது வழிகள்ல கன்சியூம் பண்ணாவோ இல்ல அதை ப்ரொவைட் பண்ணாவோ அதுக்கு பேர் தாங்க பைரசி. யூசுவலா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலலாம் ஒரு படத்துக்கான பைரசி எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த படம் வந்து அதே நாள்லயோ இல்ல அதுக்கு அடுத்த நாள்லயோ அந்த படத்துக்கான தியேட்டர் பிரிண்ட் அப்படின்றத ஒரு சில பைரசி வெப்சைட்ல எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அது எப்படி ப்ரோ நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்போலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த படத்தை பார்க்க போற ஆடியன்ஸ் போலவே தியேட்டருக்குள்ளார போய் திருட்டுத்தனமா மொபைல்லயோ இல்ல ஹிடன் கேம்லயோ மொத்த படத்தையும் தியேட்டர்லயே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. சாயம்பேட்டை லக்கி தியேட்டர்ல கேபின்ல வச்சு ஷூட் பண்றாங்களா? இதுக்காக தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான ஒரு சில பிரபலமான சைட்ஸ் எல்லாம் இருந்தது. சோ இதுக்கு பைரசி மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான பைரசி சைட்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, சேலஞ்ச் பண்ணி பிரிண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆற அன்னைக்கு அதோட தியேட்டர் பிரிண்ட் விடுறது, இல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே தியேட்டர் பிரிண்ட் விடுறது, அவளையும் ஒரு கட்டத்துல எல்லாம் ஹெச்டில ரெக்கார்ட் பண்ணப்பட்ட தியேட்டர் பிரிண்ட் விடுறதுன்னு ப்ரொடியூசர்ஸ்க்கே சவால் விட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான பைரசி சைட்ஸ் எல்லாம். அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? இந்த சிங்கம் 3 இருக்குதுல, அந்த படத்துக்குலாம் படம் ரிலீஸ் ஆறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே ஹெச்டி பிரிண்ட் விடுறோம் பாக்கறியா அப்படின்னு சவால் விட்டுட்டு அந்த படத்தோட ஹெச்டி பிரிண்ட் விட்டாங்க தமிழ் ராக்கர்ஸ். யாரா நீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? So how it's possible அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டயத்துலலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லா தியேட்டருக்குமே அந்த படத்தோட பிரிண்டை ரீல் அமுச்சு வச்சிட்டு இருந்தாங்க, ஹார்ட் டிஸ்க்ல போட்டு அமுச்சு வச்சிட்டு இருந்தாங்க, அப்புறமா கிளவுட்ல படத்தை ஏத்தி அதை தியேட்டருக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஓவர்சீஸ்ல ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த படத்தோட காப்பி அமுச்சு வச்சிருவாங்க. பிகாஸ் சரியான டயத்துக்கு அந்த படத்தோட ஷோவை போடணும்ன்றதுக்காக. சோ இதை பயன்படுத்திக்கிட்ட தமிழ் ராக்கர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, எந்த கண்ட்ரில அந்த படம் முதலாவதா ரிலீஸ் ஆகுதோ அங்க போய் தியேட்டர்ல அந்த பிரிண்டை எடுத்துட்டு வருது. இது போக ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லன்றதுக்காக வீடியோவை ஒரு தியேட்டர்லயும் ஆடியோவா ஆளே இல்லாத ஏதோ ஒரு தியேட்டர்ல ரெக்கார்ட் பண்ணி ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ரிலீஸ் பண்றது. ஒரு கட்டத்துல நான் ஒரு படி மேல போய் தியேட்டர்காரங்களோட டீல் பேசி ஷோவே ஓடாத ஒரு டயத்துல, அதாவது மிட் நைட்லயோ இல்ல ஏர்லி மார்னிங்லயோ மொத்த படத்தையும் ஓட்டி அதை ஹெச்டில ரெக்கார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்றதுன்னு மாஸ் காட்டிட்டு இருந்தாங்க. நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அப்போலாம் ஒரு படம் ப்ரொடியூசரை விட்டு வெளியே போனதும் அது எங்கெல்லாம் போகுது, எந்த தியேட்டருக்கெல்லாம் போகுது, எந்த தியேட்டர்ல எத்தனை ஷோ ஓடுது, அது எத்தனை மணிக்கு ஓடுது அப்படின்ற இந்த எதுக்குமே ப்ராப்பரான ரெக்கார்ட் கிடையாது. அதை ட்ராக் பண்றதுக்கான வசதியும் பொறுக்கல. சோ அந்த டயத்துல தான் நம்ம விஷால் நான் வேற திருட்டு விசிடி எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாப்ல. அப்போதாங்க உள்ள வராங்க இந்த கியூப்னா வேற ஒண்ணும் கிடையாது, இது ஒரு பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட நீங்க தியேட்டருக்கு போனீங்கன்னா முன்னாடி கியூப்னு ஒன்னு போடுவாங்க, பாத்திருப்பீங்க. அதுதான் இது. இதோட வேலையே என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ எந்த ஒரு படமும் அது எத்தனை கண்ட்ரில ரிலீஸ் ஆனாலும் சரி, எந்த படத்துக்கும் பிசிக்கலான ஒரு ஹார்ட் டிஸ்க்லயோ இல்ல எதனாவது ஒரு ஸ்டோரேஜ் டிரைவ் கிளவுட் இது மாதிரி எதுலயுமே போட்டு அந்த படத்தை ஷேர் பண்றது கிடையாது. படம் ப்ரொடியூசர் கிட்ட தான் இருக்க போகுது. அதை ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒவ்வொரு ஷோக்கும் சேட்டலைட் மூலமா ஷேர் பண்ணுவாங்க. இத பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கியூப். இதுல பியூட்டியே என்னன்னா, ஒரு தியேட்டர்ல ஓடுற ஒவ்வொரு ஷோக்குமே இந்த கியூப்ல படத்தை
படத்தை தியேட்டர்காரங்க ஓபன் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். இது ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒவ்வொரு ஷோக்குமே மாறும். ஒரு ஷோல யூஸ் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அதுக்கான அடுத்த ஷோக்கு இந்த படத்தை ஓபன் பண்ணிட முடியாது. கிட்டத்தட்ட ஒன் டைம் பாஸ்வேர்டுன்ற மாதிரி ஒவ்வொரு ஷோக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு. டெய்லி ஒன் பாஸ்வேர்ட். இதனால என்ன ஆகி போச்சுன்னா ஒரு தியேட்டர்ல ஒரு நாளைக்கு 4 ஷோ தான் இருக்குது, 4 ஷோ தான் ஓட்ட முடியும்னா முன்ன மாதிரி ஷோவே இல்லாத ஒரு டயத்துல மொத்த படத்தையும் ஓபன் பண்ணி தியேட்டர் பிரிண்ட் எடுத்துட முடியாது. அதே மாதிரி தியேட்டருக்கு பிசிக்கலா அந்த படம் ஷேர் பண்ணப்படாத காரணத்தால காப்பி பண்ணவுமே முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஷோக்கு இந்த படத்தோட ஃபைலை ஓபன் பண்ணாலும் கியூபோட ரெக்கார்ட்ல அது இருக்கும். ஈஸியா எந்த தியேட்டர்ல எத்தனை மணிக்கு இந்த ஃபைலை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணிட முடியும். சோ அந்த கியூபுக்கு அப்புறமா பைரசின்றது பாதிக்கு பாதி குறைஞ்சது. பாதி பணத்தை காணோம். குறிப்பா சொல்லணும்னா இந்த சவால் விட்டு படத்தை பைரசில விடுறது, படம் ரிலீஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரிலீஸ் பண்றது, இதெல்லாம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறமா தமிழ் ராக்கர்ஸோட அட்மினை பிடிச்சாங்க, நிறைய பைரசி சைட்ஸோட ஓனர்ஸ் எல்லாம் பிடிச்சாங்கன்னு நியூஸ் எல்லாம் வந்தாலும் இன்னைக்கும் தியேட்டர் பிரிண்ட் அப்படின்றது வருதுன்னு வைங்களேன். பட் இன்னைக்கு வரக்கூடிய இந்த பைரசி காப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா லிட்ரலி தியேட்டர்ல, அதாவது தியேட்டர்ல ஒரு ஷோ ஓடும் பொழுது ஆடியன்ஸோட ஆடியன்ஸா உள்ள போய் எடுக்கிறாங்கன்னு பழைய மெத்தடுக்கு போயிட்டாங்க. பட் இதையுமே தடுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க கியூப்ல. என்ன நினைச்சிட்டு எல்லாரும்? நானும் பல கட்டமா கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? என்ன அப்படின்னா அந்த தியேட்டர்ல படம் ஓடுதுல, அந்த படத்தோட ஃபுட்டேஜ்ல ஒரு ஹிடன் வாட்டர் மார்க் வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் அது விசிபிள் ஆகலாம். நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. படம் ஓடினே இருக்கும் பொழுது ஒரு 1-2 செகண்டுக்கு ஒரு கோட் மாதிரி ஒன்னு ஸ்கிரீன்ல வந்துட்டு போகும். நான் கவனிச்சிருக்கேன். நான் பார்த்த ஒரு சில படங்கள்ல நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அப்படி கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அது ஒரு ஹிடன் வாட்டர் மார்க்கா தான் இருக்கும்னு வைங்களேன். சோ அந்த வாட்டர் மார்க் இருக்குதுல, லிட்டரலி அதுவுமே ஒரு கோட். இந்த கோட்ன்றது ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒவ்வொரு ஷோக்குமே மாறும். அதாவது ஒரு கோட்ன்றது ஏதோ ஒரு தியேட்டர்ல ஓடுற ஏதோ ஒரு ஷோக்கு மட்டும் தான். சோ அந்த கேமரால கேப்சர் பண்ணும் பொழுது அதோட ஃபுட்டேஜை வச்சு ஈஸியா இது எந்த தியேட்டர்ல எத்தனை மணி ஷோக்கு எடுத்திருக்காங்கன்றத முதற்கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுதாங்க இப்ப வரக்கூடிய இந்த பைரசி காப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா படம் ஓடினே இருக்கும் பொழுது திடீர்னு கட் பண்ணுவாங்க. இல்லனா ஹாஃப் ஸ்கிரீனுக்கு மட்டும் படம் ஓடினே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த கோட் மேட்டர் தான். அந்த கோட் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பயப்புள்ளைங்க மாட்டிப்பாங்க. சோ பைரசியை இல்லாம பண்றதுக்கு இவ்வளவு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமாவும் கூட ஜனநாயகன் எப்படி ப்ரோ பைரசில விட்டாங்க, அதுவும் HD பிரிண்ட்ல விட்டுருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த ஜனநாயகன்ல என்ன நடந்திருக்கலாம் அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கணும். சரிப்பா, இப்ப என்ன ஆயிருச்சு, ஜனநாயகன் லீக் ஆயிருச்சு. அதுவும் HDல ப்ராப்பர் BGM, SFX, கிராபிக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படம் OTTல எப்படி ரிலீஸ் ஆகுமோ அப்படிப்பட்ட ஒரு காப்பி ரிலீஸ் ஆயிருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த Xல எல்லாம் 4Kல படம் இருக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ தெரியல. பட் சரி ப்ரோ, இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் சம்பவம் நடக்கிறது இதுதான் மொதவாட்டியான்னு கேட்டீங்கன்னா எஸ், இதுதான் மொதவாட்டி. இந்திய சினிமா வரலாற்றிலேயே சென்சார் வாங்காத அவளையும் ரிலீஸ் டேட் கூட தெரியாத ஒரு படத்தோட எடிட் வெர்ஷன் லீக் ஆகுதுன்றது இதுதான் மொதவாட்டி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எடிட் வெர்ஷன் லீக் ஆகிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் அப்படிப்பட்ட லீக்ஸ் எல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாலேயோ அதிகபட்சமா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகும். ரீசெண்டா அந்த குட் பேட் அக்லி படத்தோட எடிட் வெர்ஷன் கூட லீக் ஆச்சு. பட் அதுவுமே படம் இந்தியால ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னால தான் லீக் பண்ணாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்படிலாம் இல்லாம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பைரசில லீக் செய்யப்பட்ட படம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் தேவர்கொண்டாவோட டாக்ஸி வாலான்னு ஒரு படம் இருக்குதுங்க. இதோட அன்கட் எடிட்டட் வெர்ஷன் தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே லீக் ஆச்சு. இதுல காமெடியா என்ன தெரியுமா, உண்மையான இந்த படத்தோட டியூரேஷனை விட இந்த லீக்ட் காப்பியோட டியூரேஷன்றது அதிகம். which is அது ஒரு எடிட்டட் ரா ஃபைலுங்க. அதை போய் லீக் பண்ணிருக்கானுங்க. இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு எடிட்டட் ஃபைல் ரிலீஸ்க்கு முன்னாடியே, அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த ஜனநாயகனுக்கு தாங்க ரிலீஸ் எப்போன்னு தெரியாது, சென்சார் கூட வாங்காத ஒரு படம் பைரசில லீக் செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்ப இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற மேட்டருக்கு வருவோம். இந்த லீக்குக்கு அப்புறமா ஆன்லைன்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, தளபதி தான் இப்ப பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டார்ல, சோ தளபதியோட பொலிட்டிக்கல் எனிமிஸ் யாருனாவது இந்த படத்தை லீக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு கேங்கும், ஒருவேளை இருக்குமோ, இல்லப்பா இந்த படம் தான் இப்ப சென்சார் போர்டுல இருக்குதுல்ல, சென்சார் போர்டுல இருக்கவங்க தான் லீக் பண்ணிட்டாங்கன்னு இன்னொரு கேங்கும், ஒருவேளை இருக்குமோ, இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் இல்லப்பா விஜய் தான் தன்னோட அரசியல் லாபத்துக்காக இந்த படத்தை லீக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு கேங்கும் சொல்லிட்டு திரியுறாங்க. இதனோட பேய் கதை. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த லீக்ட் வெர்ஷன் இருக்குதுல, அதுல எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்டு ஒரு டேட் இருக்குதா அந்த எக்ஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த எடிட் ரெஃபரன்ஸ்ன்றது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு படத்தை பல வாட்டி எடிட் பண்ணுவாங்க. அந்த எடிட்ல சேஞ்சஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு வாட்டி சேஞ்சஸ் பண்ணும் பொழுதும் அந்த படத்தோட தொடர்புடைய ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ, அதர் டெக்னீஷியன், அதாவது இந்த SFX பண்றவங்க, மியூசிக் டைரக்டர், DI பண்றவங்க, VFX பண்றவங்கன்னு எல்லாருமே ஒவ்வொரு சேஞ்சஸையும் எடிட் ரூமுக்கு வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. சோ இந்த எடிட் பண்ண காப்பியை எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்டு இவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க. சோ இந்த காப்பில
எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அது என்னைக்கு ஷேர் பண்ணப்படுதோ அந்த டேட்டையுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி இப்போ லீக் ஆகிருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் எடிட் ரெஃபரன்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய டேட் தான் 14th Jan 2026. சரி ப்ரோ, இப்ப இந்த டேட்ல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 14th which is பொங்கல், தை திருநாள், பொங்கல் ஃபெஸ்டிவல். அதுவும் இல்லாம ஆக்சுவலி இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆறதா அப்போ சொல்லப்பட்டிருந்தது Jan 9th which is Jan 14th முன்னாடி. சோ ஒரு படம் 9th ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த டேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியே அதோட ஃபைனல் எடிட் வெர்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. which is அதுல தேங்க்ஸ் கார்டு இருக்கும், அதுக்கு முன்னால வரக்கூடிய டிஸ்க்ளைமர், டிரான்சிஷன், VFX, எடிட், சவுண்ட், மியூசிக்னு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைனல் காப்பியா ஒரு நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஓவர்சீஸ்ல எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிற டைம் ஜோன் இந்தியன் டைம் ஜோனை விட சேஞ்ச் ஆகுன்ற காரணத்தினால அவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே கியூபுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அப்படி பார்த்தா 9th ஒரு ஃபைனல் காப்பியா ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா. பட் இந்த 7, 8, 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஜனநாயகனோட சென்சார் இஷ்யூ கோர்ட்ல இருந்தது. பட் இந்த 9ஆம் தேதி வரைக்குமே படம் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் ஆகாது அப்படின்றதுக்கான 2 பாசிபிலிட்டிஸும் இருந்தது. அதுக்கப்புறமா 9ஆம் தேதி தான் சொல்றாங்க படம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு. அண்ட் அந்த கேஸையுமே 13ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறமா கோர்ட் ஹாலிடே அப்படின்றதுனால கேஸ 21ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. எப்படி பார்த்தாலும் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றதே தெரியாத போது அன்னைக்கு ஒரு எடிட்டட் காப்பியை வச்சுட்டு எடிட்டர் அதுல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரா அப்படின்றத சொல்ல முடியாது. அப்போ இந்த Jan 14th அப்படின்னு போடப்பட்ட எடிட்டட் காப்பி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறது, அதாவது இந்த 14ஆம் தேதி போடப்பட்ட ஒரு எடிட்டட் காப்பி கிரியேட் பண்றது பாத்துக்கிட்டீங்கன்னா இன் பிட்வீன் 13 to 21st குள்ளார தான். இந்த 13 to 21st குள்ளார படத்தை DI கோ இல்ல மியூசிக் ஒர்க், VFX, டப்பிங் இங்க எங்கேயுமே அனுப்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி 9th தான் படம் ரிலீஸ்னு இருந்ததால இது எல்லாத்தையுமே அப்பவே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதனால தான் எல்லாரும் ஆன்லைன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த லீக்ட் வெர்ஷன்ல எல்லாமே பக்காவா இருக்குது, தியேட்டர்ல ஒரு படம் எப்படி இருக்குமோ அது போலவே இருக்குது, எல்லாமே பக்காவா இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதுக்கு காரணம் இதுதான், இது ரிலீஸ்க்காக லாக் பண்ணி வச்சிருந்த வெர்ஷன். சோ இது ஒரு எக்ஸ்டர்னல் டெக்னீஷியன் இருந்து தான் லீக் ஆகிருக்குது அப்படின்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். சொன்னாங்களா உன்கிட்ட? சரி, அப்ப சென்சார் போர்டு பக்கமா லீக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எப்படி இன்டர்னலா ஷேர் பண்ணும் பொழுது அதுல எடிட்டட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போடுவாங்களோ அது போல சென்சாருக்கு போறப்போ இதுல சென்சார் காப்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த டைம்லைன்ல அதாவது Jan 14th அன்னைக்கு படம் சென்சார்லயே இருக்கல, அதுக்கு முன்னாடியே சென்சார்ல படம் பார்த்து கேஸ் கோர்ட்ல இருந்தது. சோ இது ஒரு சென்சார் காப்பியா இருக்கவும் வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த டைம்லைன்ல தான் கோர்ட்ல சென்சார் போர்டு என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த படத்துல மிலிட்டரி சம்பந்தமான ஒரு சில சிம்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அதை நாங்க வெரிஃபை பண்றதுக்காக இன்னொரு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அண்ட் இந்த 13 to 21st டைம்லைன் இருக்குதுல்ல, இதுக்குள்ளார தான் மூவி டீமுமே இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதுக்கான ஒர்க்லயுமே இருந்தாங்க. மேபி இந்த காப்பின்றது சென்சாரோட ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதுக்காக அவங்க சொன்ன கட்டலாம் பண்ணிட்டு இதெல்லாம் சரியா அப்படின்னு பாக்குறதுக்காக எடிட்டரால மூவி டீமுக்குள்ளார இன்டர்னலா ஷேர் பண்ணப்பட்ட ஒரு காப்பியா இருக்கலாம். இதுவுமே ஒரு கெஸ் மட்டும் தான், இதுதான் நடந்திருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் மல்டிபிள் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க இல்லையா, அதுவும் பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுனால ஒரு சில ஸ்டேட்ல எல்லாம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்றதா தான் இருந்தது. சோ அந்த லாங்குவேஜுக்கான டப்பிங் இருக்குதுல்ல, யூசுவலா அத கடைசி நேரத்துல தான் பண்ணுவாங்க. ஜன்னீதா சோ அந்த காப்பின்றது 14ஆம் தேதி அன்னைக்கு வேற ஒரு லாங்குவேஜுக்கு டப்பிங் அனுப்பப்பட்ட காப்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்திருந்தது, அதாவது Jan 14th அன்னைக்கு CG என்ஹான்ஸ்மென்ட் ஒர்க்குக்காக இந்த படத்தை அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்க்கு அனுப்புனதாகவும் அங்க இருந்து தான் இந்த படம் லீக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்தது. இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், Jan 9th ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு Jan 14th அன்னைக்கு CGல என்ன ஒர்க்னு தான் எனக்கு தெரியல. எந்த நியூஸை நம்புறதுனே புரிய மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் தாண்டி ஆன்லைன்ல இன்னொரு மாதிரியும் பேசிக்கிறாங்க. இந்த படத்தை Jan 14th அன்னைக்கு ஏதோ ஒரு VIP காட்டினதாகவும் அங்க இருந்து தான் இந்த படத்தோட காப்பி லீக் ஆகி இருக்குது, அந்த VIP யாருன்னு கண்டுபிடிச்சா லீக் பண்ணது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் படமே 9ஆம் தேதி ரிலீஸ்ன்றப்போ அதுக்கு ஒரு ஃபைனல் காப்பி ரெடியா இருந்திருக்கும்ல, அப்படி ஃபைனல் காப்பியே ரெடியா இருக்கும் பொழுது எவனாவது எடிட் ரெஃபரன்ஸ் காப்பியை கொண்டு போய் ஒரு VIPக்கு ஸ்கிரீன் பண்ணுவானா? வாங்கணும் இன்னும் எடுத்தோன்னு படத்தை போட்டாங்க, இந்த எழுத்தெல்லாம் போட மாட்டாங்களா? விட்டா சென்சார் சர்டிஃபிகேட்ல கேட்பீங்க போல இருக்கு, பாருங்க. நான் இனிஷியலா அந்த எக்ஸ்ல லீக்ட் கிளிப் எல்லாம் வந்தப்போ ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல தளபதி டைட்டில் கார்டு கூட ப்ராப்பரா எடிட் பண்ணல, அப்படியே சட்டுன்னு வருது. இது போக முன்னால பின்னால தேங்க்ஸ் கார்டுலாம் இல்லன்னு கூட பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ரஃப் எடிட்டட் காப்பியை எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஸ்கிரீன் பண்ண மாட்டாங்க. சோ அப்படியுமே லீக் ஆகி இருக்க வாய்ப்பு கிடையாது. சோ இதுதாங்க பாசிபிள் வேஸ் ஃபேக்ட்னு சொல்லலாம் அந்த படம் லீக் ஆனதுக்கு. அவன் 1008 கதை சொல்லுவான், ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஆனா என் கேள்வி என்னன்னா 14ஆம் தேதி கைக்கு கிடைச்ச அந்த படத்தை கிட்டத்தட்ட 2-2.5 மாசம் கிட்டக்கா வச்சிருந்து இப்போ லீக் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரா நீங்களா? அதுவும் இனிஷியலா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் தான் லீக் ஆச்சு. யாரோ ஒரு கபோதி மொத்த படத்தையும் ஒரு மொபைல்ல ப்ளே பண்ணி அதை வீடியோ எடுத்து இந்த கிளிப்ஸ் எல்லாம் April 9th அன்னைக்கு லீக் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவன் ப்ளே பண்ணக்கூடிய அந்த மொபைல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் வருதுங்க, அதுல April 8ஆம் தேதின்னு டேட் போட்டுருக்குது, which is Jan 14th அன்னைக்கு ரெடியான இந்த படத்தோட காப்பி இந்த லீக் பண்ண கபோதிக்கு April 8ஆம் தேதி தான் கிடைச்சிருக்குது
19ஆம் தேதி மொத்த படத்தையும் லீக் பண்ணியாச்சு. சோ என்னதான் இது ஜான் 14th அன்னைக்கு ரெடியான ஒரு காப்பியா இருந்தாலும் மூவி டீம் யாருக்காவது அனுப்பியிருப்பாங்க. தென் அதை ப்ராப்பரா திரும்ப வாங்குறதுக்கோ அதை ப்ராப்பரா ரிட்ரைவ் பண்றதுக்கோ மிஸ் பண்ணதால தான் இந்த லீக் நடந்திருக்குது. இந்த படத்தை யார் வேணா லீக் பண்ணிருக்கலாங்க. பட் இந்த எடிட்டட் காப்பி வெளியே வரதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒன்னு மூவி டீமுக்குள்ளார ஒரு கருப்பாடு இருந்திருக்கணும். அப்படியுமே இல்லனா ப்ரொடக்ஷனோட கேர்லெஸ் மேனேஜ்மெண்ட் தாங்க காரணம். பட் ஹவெவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ப்ரொடியூசர் தான், விஜய் தான், வினோத் தான், வினோத்தோட ஏடிஸ் தான், எடிட்டர் தான், எடிட்டரோட ஏடிஸ் தான் பொதுவா ப்ளேம் பண்ணிட்டு திரியறானுங்க. நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேங்க, ஒரு மூவி மேக்கிங்ன்றது ஒரு டீம் ஒர்க். அதுல பல பேரோட உழைப்பு இன்வால்வ் ஆகுது. அவங்க எல்லாரையும் நம்பி அவங்களோட நம்பிக்கையில இன்வெஸ்ட் பண்ணி தான் படமே பண்றாங்க. இவ்வளவுலாம் நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனா இந்த படத்தை ஏதோ ஒரு டப்பிங் ஸ்டுடியோல இருக்கக்கூடிய, ஏதோ ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோல இருக்கக்கூடிய, ஏதோ ஒரு எடிட்டிங் ஸ்டுடியோ, டிஐ ஸ்டுடியோ, கிராபிக்ஸ் ஸ்டுடியோல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆபீஸ் பாய் கூட வெளியே எடுத்துக்கலாம். பிகாஸ் ஒரு மூவி மேக்கிங்ன்றதுல அவ்வளவு பேர் இன்வால்வ் ஆவாங்க. சோ பொதுவா ஒருத்தரை மட்டும் ப்ளேம் பண்றத தயவு செஞ்சு நிறுத்துங்க. until உண்மை வெளியே வரும் வரைக்கும். சோ இதுதாங்க பாசிபிள் வேஸ் ஃபேக்ட்னு சொல்லலாம் அந்த படம் லீக் ஆனதுக்கு. ஹலோ நான் வீட்டுக்கே போயிட்டேன், இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கென்ன? சோ இந்த லீக்ன்றத யார் வேணா பண்ணிருக்கலாங்க. எந்த ஒரு மோட்டிவ்ல வேணாலும் பண்ணிருக்கலாம். இல்ல இந்த ஆன்லைன்ல எல்லாம் சொல்ற மாதிரி விஜய பொலிட்டிக்கலா பழி வாங்கணும், ஃபைனான்சியலா அடிக்கணும்ன்றதுக்காக கூட லீக் பண்ணாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ஜனநாயகன் லீக்ன்றதால உண்மையா பாதிக்கப்பட போறது யார் தெரியுமா? இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான். எப்படியோ இது ஒரு விஜய் படம், தளபதியோட படம். நீ என்னத்தான் மொத்த படத்தையும் ஹெச்டில பைரசில விட்டுருந்தாலும் எங்க அண்ணன் படத்தை நாங்க ஓட வைப்போம் பாக்குறியா? ஃபர்ஸ்ட் டே 100 crores அடிக்கும் பாக்குறியா? தலைவாக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா தியேட்டர்ல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க பாத்தியா? நீ இது போன்ற மாஸ் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போஸ்ட்கள் எல்லாம் சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சது. சரிதான்பா, சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். தளபதிக்கு கோடிக்கணக்கான டை ஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க யாருமே பைரசில இந்த படத்தை பார்க்க போறது கிடையாது. அவனையே ஆஸ் அனிலா நானுமே இந்த பைரசி காப்பியை பார்க்கல. என்னைக்கு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போதோ அன்னைக்கு தான் பார்க்க போறேன். பட் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஓடி அது ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் தர அளவுக்கு ஓடணும்னா அந்த படத்தை ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டீங்கன்னா பத்தாது. ஒரு படம் கமர்ஷியலா சக்சஸ் ஆகணும்னா அந்த படத்தை ஃபேன்ஸை தவிர்த்து ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கணும். குறிப்பா ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்க்கணும். அப்பதான் அந்த படம் கமர்ஷியலா சக்சஸ் ஆகும், ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டாவும் அமையும். சரி பாப்பா, நீ என்ன சொல்ல வர? இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பைரசில இந்த படத்தை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரியான்னு கேட்டீங்கன்னா பொதுவா அப்படி சொல்லிட முடியாது. பட் இங்க என்ன மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, இந்த மொத்த படமும் லீக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் லீக் ஆச்சு இல்லையா? அப்போலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அச்சோ ஒரு ரிலீஸே ஆகாத படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் லீக் ஆயிருச்சுப்பா, ஜனநாயகன் படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் லீக் ஆயிருச்சுப்பா அப்படின்னு சோஷியல் மீடியால ஆதங்கப்பட்டு போஸ்ட், ஸ்டோரி, ரீல்ஸ் எல்லாம் போட்டவங்களை விட இந்த படம் என்னையா இப்படி இருக்குது? இந்த படத்தை கலெக்ஷனுக்காக செஞ்சாங்களா இல்ல எலெக்ஷனுக்காக செஞ்சாங்களா? இந்த படத்துல ஒரு சில சமூகத்தை மட்டும் குறிப்பிட்டு தீவிரவாதியா காட்டுறீங்கல, படம் என்னையா இவ்வளவு மொக்கையா இருக்குன்னு இந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான கிக்கி பிக்கி மீம்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் தான் அதிகமா போய் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது போக யோ இந்த படம் லீக் ஆயிருச்சாம்பா அப்படின்னு நிறைய பேர் ரீல்ஸ், போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. தப்பு இல்ல, அது தப்பே கிடையாது. பட் இங்க என்ன ஆயிரும்னா, இது போன்ற ரீல்ஸ், மீம்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு படம் ப்ராப்பரா ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை பார்க்கிறதுக்கு மக்கள் போறதை விட இந்த மாதிரி ரிலீஸே ஆகாம பைரசில இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ரீல்ஸ், மீம்ஸ் எல்லாம் போடும் பொழுது இந்த படத்தை பத்தின கிக்கி பிக்கி மீம்ஸ் எல்லாம் வருதுப்பா, இந்த படத்தை பத்தி ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த படத்தை பார்க்காதவனும் தேடி போய் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்க தொடங்குவானுங்க. ஈவன் தோ இந்த மேட்டரை பத்தி பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ பேசி போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டும், ஒவ்வொரு ரீலும், ஒவ்வொரு கண்டென்ட்டுமே இதை தெரியாத ஒருத்தவங்க தேடி போய் பார்க்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்கும். இதனால தாங்க நான் இன்ட்ரோல சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பலன்னு. அவ்வளவு ஏங்க, இந்த படம் உண்மையாவே மொக்கையாவே இருந்தாலுமே கூட இப்படி பார்க்கறதால வேர்ட் ஆஃப் மவுத்ல இந்த படம் மொக்கையா இருக்காம்பா அப்படின்றது பரப்பப்படும். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் பொழுது படம் மொக்கன்ற நரேட்டிவா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கதால எந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோ இல்ல எந்த ஒரு ஜெனரல் ஆடியன்ஸோ உள்ள வர போறது கிடையாது. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவிலேயே அழிக்கிறதுக்கு சமங்க இது. அவ்வளவு இவ்வளவு சொல்ற அந்த தலைவா படத்துக்கு இதுதாங்க நடந்தது. அந்த படம் என்னதான் ரிலீஸ் ஆனப்போ கொண்டாடப்பட்டிருந்தாலும் அந்த படம் கமர்ஷியலா சக்சஸ் ஆகல, லாஸ் தான் ஆச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, பைரசில அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தியேட்டர்ல அந்த படத்தை காசு கொடுத்து நீ பாக்குற அப்படின்னா அந்த படத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணவோ இல்ல ரிவ்யூ பண்றதுக்கோ உனக்கான உரிமை இருக்குது. பிகாஸ் யூ ஆர் தி கன்சியூமர் ஆஃப் தி ப்ராடக்ட். நீ காசு கொடுத்து அதை கன்சியூம் பண்ணிருக்க, யூ ஹேவ் தி ரைட்ஸ். பட் ஒரு ரிலீஸே ஆகாத படத்துக்கு இந்த படம் மொக்கப்பா, இந்த படத்துல ஒரு சமூகத்தை மட்டும் தீவிரவாதியா காட்டுறீங்கல்ல, இந்த மொக்க படத்துக்கு போயாடா சென்சார் கொடுக்காம வச்சிருந்தீங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா?
டேய் விஜய கூட விட்டுருங்கடா, அந்த மனுஷன் இந்த படத்துல நடிச்சாரு, அதுக்கான ஒரு சேலரியை வாங்கியிருப்பாரு, அத்தோட அவரோட வேலை முடிஞ்சிரும். பட் அவரை பழி வாங்கணும்னு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அவரை சார்ந்தவங்களை, குறிப்பா அவரோட அந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் இருக்குதுல, அதுக்கு சம்பந்தப்படாத ஒரு செட் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் பண்ணுது பாத்தீங்களா, அதை ஏத்துக்கவே முடியாதுங்க. டேய் அந்த ப்ரொடியூசரை யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த படம் ஹெச்டில லீக் ஆனதால எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மும் இந்த படத்தை வாங்க போறது கிடையாது. சரிப்பா இது ஒரு விஜய் படம் அப்படின்னு எவனாவது வாங்குறதுக்கு முன் வந்தாலுமே அடிமட்ட விலைக்கு கேட்க போனான் ப்ரொடியூசர், பார்கெயின் பண்றதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இருக்காது. கேட்கிற விலைக்கு கொடுத்தாலும் இங்கேயே அந்த மனுஷனுக்கு ஒரு டேபிள் லாஸ் வரப்போகுது. இது போல தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ்னு ஆல்ரெடி இருந்த பிசினஸ் விட குறைவான ஒரு அமௌண்ட்டுக்கு தான் கேட்க போறாங்க. சோ ரிலீஸ் ஆகும் பொழுதே லாஸ்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அப்படியே தியேட்டர் பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த படம் லீக் ஆகாம இருந்திருந்தா வந்திருக்கக்கூடிய கிரௌட விட இப்போ குறைவான ஒரு கிரௌட் தான் இந்த படத்துக்கு வர போறாங்க. இது இந்த படத்தை அஃபெக்ட் பண்ணாட்டியும் எதை அஃபெக்ட் பண்ணும் தெரியுமா? இந்த வருஷம் ரிலீஸ் ஆகக்கூடிய சின்ன பட்ஜெட் படங்கள். பிகாஸ் இந்த தியேட்டர் சிஸ்டமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா தியேட்டருமே ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய பிக் ஸ்டாரோட பெரிய பட்ஜெட் படங்களை நம்பி தாங்க இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரியான படங்கள்ல தாங்க போட்ட பணத்தை விட பல மடங்கு லாபம் தியேட்டர்காரங்களுக்கு உள்ள வரும். இதை வச்சு தான் அந்த வருஷம் ரிலீஸ் ஆகக்கூடிய சின்ன பட்ஜெட் படங்கள்ல வரக்கூடிய லாஸை கவர் பண்ணுவாங்க. நீங்களாம் கவனிச்சிருப்பீங்களோ தெரியல, ஒரு சில படத்துக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா வெறும் 5-6 பேர் தாங்க உள்ள இருப்பாங்க. ஆனா அந்த படத்துக்கான ஷோ ஓட்டுவாங்க. நானே அப்படிப்பட்ட ஷோல படம் பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரியான ஷோல ஓடுற ஏசிக்கான எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குதுல, அது கூட தியேட்டர் ஓனர்ஸால கவர் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் எதை வச்சு கவர் பண்ணுவாங்கன்னா, இப்படி பெருசா ஓடக்கூடிய படங்களோட லாபத்தை வச்சு தான். அப்படி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் நம்பி இருந்தது இந்த ஜனநாயகனை தான். அதுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துட்ட பிறகு இந்த வருஷம் இனி வரப்போற ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் தியேட்டர் ஓனர்ஸ் தியேட்டர் தரப்போறது கிடையாது. இந்த ஒரே ஒரு லீக்னால மட்டும் பாருங்க, ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கிடையாதுங்க, ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி பல படங்கள், பல ஆயிரம் குடும்பங்கள் எஃபெக்ட் ஆக போகுது. நீங்க கூட எங்களுடைய வேதனையை தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா இப்ப நீங்க என்ன உங்க கேள்வி எல்லாம் இது அரசியல் ஆக்குறதுலயே உங்களுக்கு முயற்சி பண்றீங்க தவிர எங்களுடைய வேதனை நீங்க புரியல. இது ஒன்லி விஜய்க்கான சம்பந்தமே இல்ல. ஆனா எங்களுக்கு என்ன பயம்னா, இந்த ரொட்டேஷன் கட் ஆக போகுது. இப்போ எக்ஸிபிட்டாஸ் கொடுத்த பணம் அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு எந்த படத்தையும் வாங்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பணம் இல்லை. அப்போ நம்ம இப்போ அடுத்த லைனாக எங்களோட இது செயின் கட் ஆகும். அப்புறம் ஃபைனான்ஸ் இனிமேல் எதை நம்பி பணம் பண்ணுவாங்க? இது மாதிரி படம் பண்ணுறது ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க. டோட்டலாக எங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுதுங்கிற பயத்தில் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அதை விட 1000 மடங்கு பெரிய குற்றம் இது. எந்த இதுவுமே இல்லாமல் இருக்க. அப்போது திருடுனா உடனே தண்டனை கிடைக்கணும் ஒரு பயத்தையாவது ஏற்படுத்துங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இது போக இந்த மாதிரியான ஒரு பிக் ஸ்டாரோட படத்துல ஜஸ்ட் பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்யும் பொழுது அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க படம் எடுக்கிறாங்கல்ல ப்ரொடியூசர்ஸ், அதாங்க இப்போ இந்த கேவியன்மே தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது, வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து இங்க படம் எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் இனிமே பொலிட்டிக்கலி பேசக்கூடிய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவே பயப்படுவாங்க. சோ இனிமே இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசக்கூடிய படங்களை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க? இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தான். அவங்க யாருன்றத நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்ல. சோ இனிமே அவங்க தான் மோனோபோலி பண்ண போறாங்க. சோ இதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வருதுனாலே அவங்க காட்ட போற ப்ரொபகண்டாவை தான் நாங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கத்தி படத்துல 2G பத்தி பேசின சீன் இருந்ததுக்கும் சர்க்கார் படத்துல இலவசம் பத்தி பேசின சீன் டிலீட் பண்ணப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதுவே போதும். இனிமே பராசக்தி போன்ற படங்களை அதிகமா எதிர்பார்க்கலாம். இப்ப கேட்கலாம், யோ ஜனநாயகனே ஒரு ப்ரொபகண்டா தானே, அது ஒரு டிவி படம் தானே. அது என்னமோ உண்மைதான். பட் நாளைக்கு பின்னா உண்மையாவே ஒரு டைரக்டர் பொலிட்டிக்கலி ஒரு உண்மையா சொல்லணும்னு ஒரு படம் எடுக்கணும்னு வந்தாலுமே இங்க இருக்க எந்த ஒரு ப்ரொடியூசருமே அதை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. வெளியில இருந்துமே எந்த ஒரு ப்ரொடியூசருமே உள்ள வர மாட்டாங்க. சோ இவங்களுக்கு தேவையான ப்ரொபகண்டாவை தான் நம்ம மண்டைக்குள்ள திணிக்க போறானுங்க. நீ எதுக்கு ரெடியா இருக்க? இதுல ஏத்துக்கவே முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, இப்போ இந்த படம் இருக்குதுல, இத எந்த ஒரு டாரன்ட் சைட்லயுமே ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அவங்களோட சைட்ல ஒரு போஸ்ட், ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அதை எடுத்து போட்டு இப்ப எல்லாருமே ஃபயர் விட்டு ஸ்டோரி ரீல்ஸ்னு ஷேர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இந்த படம் இப்போ இவ்வளவு பேர் கையில இருக்குதுல, எப்படி லீக் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் எந்த ஒரு டாரன்ட் சைட்லயுமே போடலையே. உண்மை என்ன தெரியுமா, இந்த படத்தை இப்போ நாங்க போட மாட்டோம் அப்படின்னு போஸ்ட் போட்ட இதே டாரன்ட் சைட்ல தான் படம் லீக் ஆகி ஒரு சில மணி நேரத்துக்கு மட்டும் இதே சைட்ல அவைலபிளா இருந்துச்சு. அந்த கேப்புக்குள்ளார எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், டாரன்ட்ல ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணனும்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கேபி கணக்குல ஒரே ஒரு சின்ன ஃபைல் இருக்கும், அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டாலே போதும். அந்த படம் யார்ட்டெல்லாம் இருக்குதோ அவங்கள்ட்ட இருந்து அந்த படம் டவுன்லோட் ஆகிக்கும். அதுதாங்க டாரன்ட். சோ அந்த டாரன்ட் சைட் காரனுக்கு ஃபயர் விடுற அளவுக்கு அவன் ஒன்றும் பெருசா பண்ணல. அதை அவன் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தானா அதை அவன் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இப்படி அநியாயத்துக்கு லீக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்ல மாதிரி நடிக்கணும்லாம் இல்ல. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கிளிப்ஸ் ரிலீஸ் ஆகி மொத்த படமும் ரிலீஸ் ஆனது ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளார தான். ரொம்ப பரபரப்பா இருந்தது அந்த சமயத்துல. சோ மூவி டீமால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. படம் டாரன்ட்ல ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேக் எண்ட்ல அவனோட பேசியிருப்பாங்க, டிலீட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க, காம்பன்சேஷன் பேசியிருப்பாங்க. அதனால தான் அவன் டிலீட் பண்ணிருப்பான். சோ இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டாரன்ட் சைட் தான். கூச்சமே இல்ல.
சரிதான் ப்ரோ, இவ்வளவு சொல்றியே, இப்ப இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? எப்படி இந்த பைரசியை இல்லாம பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பைரசின்றதை இல்லாம பண்ணணும்ன்றதே ஒரு முடியாத விஷயம் தான். பிகாஸ் இன்னைக்குமே ஓடிடில ஒரு படம் ரிலீஸ் ஆனாலுமே அதை சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல பாக்குறத தவிர்த்துட்டு டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பாக்குற ஒரு கல்ச்சர் இருக்குதுல்ல. சோ ஆடியன்ஸா திருந்த வரைக்கும் பைரசின்றதை ஒழிக்க முடியாது. பட் நம்ம அதை தவிர்க்கலாம். ஆனா தவிர்க்கிறேன்ற பேர்ல அந்த ட்விட்டர்ல போயிட்டோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல போயிட்டோ சே நோ டு பைரசி அப்படின்னு இந்த ஜனநாயகன் மேட்டர் பேசுனீங்கன்னு வைங்களேன், இது வரைக்கும் பார்க்க கூடாதுன்னு இருக்கிறவனுக்கும் அடிக்கடி பேசுறாங்களா அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்க தான் தோணும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது சே நோ டு பைரசின்னு சொல்ற மாதிரி தெரியல. ஐ சப்போர்ட் பைரசி, வி சப்போர்ட் பைரசின்ற மாதிரி தாங்க இருக்குது. சோ இப்படி எல்லாம் பண்றதை தவிர்த்துட்டு இந்த ஜனநாயகன் மேட்டர்ல என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாம் எப்படியுமே இந்த படத்தை பைரசில பார்க்க போறது கிடையாது. பட் உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட லிங்கோ இல்ல இந்த படத்தை எங்கேயாவது டவுன்லோட் பண்றதுக்கான சோர்ஸோ கிடைச்சதுன்னு வைங்களேன். தோ இவங்க இருக்காங்கல்ல மாஸ் பங்க் பைரசி, இவங்க தான் ஜனநாயகனோட பைரசி மேட்டர் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயில் அட்ரஸ்க்கோ இல்ல சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்க்கோ அனுப்பிச்சு வைங்க, அவங்க அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ போய் எக்ஸ்ல பார்த்தாலுமே வெளிப்படையா டெலிகிராம் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த லட்சணத்துல போயின்னு இருக்குது. இந்த களத்துக்கே வராம தோக்குறதுன்றது மிகப்பெரிய வலிங்க. அது அவனுக்கு வந்தாதான் தெரியும். சோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க மக்களே. படம் தியேட்டர்ல வரும்போது பார்க்கலாம். அப்புறம் என்ன, கீழே நம்ம சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் வேற என்ன, இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். படம் எடுக்கணும்னு ஆசை வந்தது, எடுத்தேன் தம்பி. பெரிய படம், தீபாவளி ரிலீஸ். 3வது நாள் 30 ரூபா சிடியில் என் படத்தை பதிவு பண்ணி கேபிள் டிவியில் அவனை ஊர் முறை காட்டி விட்டான் தம்பி. அவ காமிச்சான், எனக்கு ஏன் பார்த்தாங்க, நீங்க ஏன் பார்த்தீங்க? நான் பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம் தான், சினிமா பைத்தியம்.